நண்பர்களே, இந்த படத்தோட பேரு ஸ்கார்பியோ நைட்ஸ் 3. இது 2022ல வெளிவந்த ஒரு பிலிப்பைன்ஸ் மொழி திரைப்படங்க. நான் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிடுறேன். இந்த படத்துல ஏகப்பட்ட கலவி காட்சிகள் இருக்குங்க. சொல்லப்போனா இது ஒரு முழு நீள சிற்றின்ப திரைப்படம்னே சொல்லலாம். அவ்வளோ சிற்றின்ப காட்சிகள் இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாத்தையும் நான் ரொம்ப வெளிப்படையா தான் இங்க எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா, அப்பதான் இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. விருப்பம் இல்லாதவங்கெல்லாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இருந்தாலும் நான் ஏன் இந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன்னா, இந்த சிற்றின்ப திரைப்படத்திலையும் ஒரு நல்ல மெசேஜை கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவோட முடிவுல நான் ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்றேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். இந்த படம் ஆரம்பிச்ச உடனேயே டைட்டில் கார்டு போடும்போதே ஒரு கலவி காட்சி தான் காட்டுறாங்க. ஒரு டீனேஜ் பையன் 2 பெண்கள உறவு செய்றான். அதுவும் இந்த 3 பேர் உடம்புலயுமே ஒட்டு துணி இல்லாம பிறந்த மேனியா இந்த 3 பேரும் செய்றாங்க. வெறித்தனமான சம்பவம். ஒரு பக்கம் பேர் ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீனேஜ் பையன் அந்த 2 பெண்கள புடிச்சு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான் சம்பவம். திடுக்குன்னு பார்த்தா அவன் கண்ணு விழிச்சு பார்க்குறான். பார்த்துட்டு போய் அரக்க பறக்க பேண்ட் ஷர்ட்லாம் போடுறான். என்னன்னா, இவ்வளவு நேரம் அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். கனவுலேருந்து முழிச்சு இப்ப டைம் ஆயிடுச்சேன்ட்டு ரெடி ஆயிட்டு, பேண்ட் சட்டைய போட்டுக்கிட்டு அவன் வீட்லேருந்து மாடி படிக்கட்டு கீழ இறங்கி ஓடி வர்றான். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வர்றதுக்கு ஒரு கணவன் மனைவி அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த புதுசா வந்த மனைவிக்காரிய நம்ம ஹீரோவான இந்த பையன் பார்க்குறான். இவன அந்த பெண்ணும் பார்க்குறா. இவங்க 2 பேரும் முதல் பார்வையிலே இவங்களுக்கு புடிச்சு போகுது. இப்போ இந்த ஹவுஸ் ஓனர் இந்த புதுசா வந்த கணவன் மனைவி கிட்ட சொல்றாரு, "இத பாருங்க, இது ரொம்ப பணக்கார அபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஏழைங்க, மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய இடம். இதுல ஒரு ஒரு ரூமுக்கும் தனித்தனியா அட்டாச்டு பாத்ரூம், அட்டாச்டு கிச்சன்லாம் கிடையாது. இங்க எல்லாமே காமன் தான். இங்க இருக்கிற காமன் பாத்ரூம்ல தான் நீங்க குளிக்கணும், துணி துவைக்கணும். அதே போல இங்க இருக்கிற காமன் கிச்சன்ல தான் நீங்க சமையல் செய்யணும்." அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கணவனும் மனைவியும் சரி சம்மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதாநாயகி இந்த பையன் என்ன பண்றான், அப்படியே அவசர அவசரமா காலேஜுக்கு போறான். இந்த காலேஜோட கிளாஸ் ரூம்ல இந்த பையனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஒரு பெண்ணு, 3 பசங்க. இப்ப அந்த பெண்ணு திரும்பி உட்காந்து இவங்ககிட்ட பேசுறா. "டேய், இது போல இன்னைக்கு நைட்டு நான் அந்த பாட்டு பாடுற கச்சேரி இருக்கு. அந்த கிளப்புக்கு நீ அவசியம் வந்துரு. இந்தா இன்விடேஷன்" அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்து அவன்கிட்ட குடுக்குறா. அவ குடுத்துட்டு மறுபடியும் அந்த கிளாஸ கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. அங்க வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் அந்த பெண்ணையே வெறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கனவு காண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இதே வேலையா இருக்கு. அந்த பெண்ணு இவன கூப்பிடுற மாதிரியும், "ஏய் வா, நம்ம 2 பேரும் கலவில ஈடுபடலாம். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம சம்பவம் பண்ணலாம் வா, உல்லாசமா இருக்கலாம் வா" அப்படின்ட்டு இவன வேண்டி வேண்டி கூப்பிடுற மாதிரியும் இவரு அப்படியே உருகி உருகி அத பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடுக்குன்னு பார்த்தா அந்த வாத்தியார் அத கவனிச்சிடுறாரு. "டேய் தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பெண்ண முதுகு போட்டு வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவா பிளாக் போர்டு. இங்க இருக்கு பார்றா போர்டு. இதுல தானே பாடம் இருக்கு." அப்படின்ற மாரிலாம் அவன கலாய்க்கிறாரு. அந்த சீன் கட் ஆன உடனே நம்ம ஹீரோ அவங்க நண்பர்களோட சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி அந்த கிளப்புக்கு போறான். போனா அந்த பெண்ணு அந்த கிளப்ல வேலை செய்யற இன்னொரு ஹெலன் அப்படிங்கிற பெண்ணை நம்ம ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்துறா. இவன் என் தோழி அப்படிங்கிறா. அந்த பெண்ணுக்கு நம்ம கதாநாயகன் இந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவனை அப்படியே ஆசையா பார்க்கறா. இவன் பக்கத்துல ரொம்ப ஆசையா உட்கார்றா. ஆனா நம்ம கதாநாயகனுக்கு அந்த பெண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவனுக்கு காலையில பார்த்தான் பார்த்தீங்களா, புதுசா வீட்டுக்கு குடி வந்த பெண்ணு, அவ மேலதான் ஒரு ஆர்வம் இருக்குது. அவன் மைண்டுக்குள்ள அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த காட்சி முடிஞ்சதும் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில இந்த காமன் பாத்ரூம் கிட்ட நின்னு அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவான இந்த பையனும் அந்த கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த புதுசா குடி வந்த பெண்ணு மாடியில இருந்து இறங்கி கீழ வர்றா. இந்த ஆண்கள்கிட்ட பேசுறா. "ஐயா, என் பேரு பினாய். நான் இந்த அடுக்குமாடி குடியிருப்போட முதல் மாடியில புதுசா குடி வந்திருக்கேன். இங்க பக்கத்துல ஏதாவது எலக்ட்ரிக்கல் கடை இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஆண்கள்லாம், "எதுக்கும்மா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல ஐயா, என்னுடைய சார்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் புதுசா ஒரு சார்ஜர் வாங்கணும்." அப்படின்னோனே நம்ம கதாநாயகன் உடனே கேட்குறான் அந்த பெண்ணுகிட்ட, நீங்க என்ன கம்பெனி லேப்டாப் யூஸ் பண்றீங்க?" அப்படின்னா, அவ அந்த கம்பெனி பேர சொன்ன உடனே, "ஓ, அந்த சார்ஜர் என்கிட்டயே இருக்கு. நானே தரேன் வாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் இந்த பெண்ண அவனோட ரூமுக்கு கூட்டு போறான். அதாவது கதாநாயகி இருக்கிறது முதல் மாடியில, நம்ம கதாநாயகி இருக்கிறது அவங்க வீட்டுக்கு நேரா மேல 2வது மாடியில இருக்கான். அந்த மாடிக்கு கூட்டு போனவுடனே அப்ப போற வழியிலே கேட்கிறா நம்ம கதாநாயகி, "நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க." அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்றான், "என் பேரு பிராவோ. நான் உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய சொந்த ஊர் இல்ல.
பக்கத்து ஊரு. நான் படிக்கிறதுக்காக இங்க வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதே போல இவனும் அவள கேட்டவுடனே, என் பேரு பினாய். என் கணவர் பேர் வந்து ட்ரக்கு. நாங்க 2 பேரும் புதுசா இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறா. இப்ப பேசி முடிச்சுட்டு அவளும் அந்த சார்ஜர வாங்கிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ வழக்கம் போல காலேஜுக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர்றான். அப்படி அவனோட வீட்டுக்கு போகும்போது வழியில இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி எதேர்ச்சியா பார்த்தா ஜன்னல் வழியா நம்ம கதாநாயகி ரொம்ப கவர்ச்சிகரமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏதோ மாஸ்க் எல்லாம் முகத்துல போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இவனுக்கு அவளை பார்த்தோன்னே ஆர்வம் வருது. உடனே நேரா அவன் விடுன்னு அவனுடைய ரூமுக்கு போறான். என்னன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு வுட் ஹவுஸ், அதாவது மரப்பலகையில செய்யப்பட்ட ஒரு பழங்காலத்து வீடு, ஓட்ட வச்சலமா இருக்குது. ஸோ இவன் மேல் மாடியில இவன் ரூம்ல இருந்து ஓட்ட வழியா காத்தா கீழே அந்த ரூம் நேரா இருக்கு. அந்த ரூம்ல என்ன நடக்குதோ அப்படியே தெரியுது. அந்த ஓட்ட வழியா பார்க்கறான். இப்ப இந்த பெண் என்ன பண்றான்னா, நல்லா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல ஒரு இது பண்றா. அதாவது ஒரு ஆணுறுப்பு மாதிரி செய்யப்பட்ட ஒரு பொருளை ரப்பரை ஒன்று எடுத்து தன்னுடைய அந்தரங்களை உறுப்புல சொருகி சொருகி சுயன்மம் செய்யற அதை லேப்டாப் பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை வந்து அப்படியே ஆச்சரியமா பார்க்கறான் நம்ம ஹீரோ. இப்போ அப்படியே அது முடிஞ்சதும் அந்த பெண்ணு போயிட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதையும் போயிட்டு அந்த இன்னொரு ஓட்ட வழியா பார்க்குறான். அந்த பெட்ரூம் கரெக்டா தெரியுது. அவன் என்ன பண்றான்னு அப்படியே நல்லா தூங்குறா. இப்போ நடு ராத்திரியாவது அது வரைக்கும் இந்த பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நடு ராத்திரில வேலைக்கு போன கணவன் திரும்ப வீட்டுக்கு வர்றான். வந்தவன் பார்த்தா மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு நேரா போறான். போய் பாத்ரூம்ல குளிச்சுட்டு அவனே சாப்பிட்டு இப்போ பெட்ரூம்க்கு வர்றான். வந்து இப்போ அந்த கணவன் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மொத்தம் கழட்டிட்டு அப்படியே பிறந்த மேனி ஆயிட்டு தான் பொண்டாட்டிக்கு பாத்துல வந்து அவ காலை விரிச்சிட்டு அவளை வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மனைவியை பிடிச்சி வெறித்தனமா சம்பவம் பண்றான். இதுல விசேஷம் என்னன்னா, அந்த மனைவி கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. அவ தூக்கத்திலேயே இவனுக்கு கம்பெனி கொடுக்குறா. தூக்கத்திலேயே கலவையில சேர்ந்து ஈடுபடுறா. இவன் வெறித்தனமா செய்யறான். இதையெல்லாம் அந்த ஓட்ட வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கதாநாயகனுக்கு பயங்கரமா மூடு வந்துருது. உடனே அவன் என்ன பண்றான், பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே அவன் உறுப்பை கையில பிடிச்சி அவளை நினைச்சு சுயன்மம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த பெண்ணு கூட இவன் அப்படியே ரியலா படுத்து செய்யற மாதிரி வந்து நினைக்கிறான், நினைச்சு பார்க்கறான், கற்பனை பண்ணிக்கிறான். ஆனா உண்மையில அந்த கணவன் தான் மனைவியை பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த 2 காட்சியும் மாறி மாறி காட்டுறாங்க. அந்த பெண்ணு தான் கணவன் கூடயும் படுக்கிற மாதிரியும், ஒரு பக்கம் அந்த பெண்ணை நம்ம ஹீரோ சம்பவம் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. இப்படி அது மாறி மாறி காட்சிகள் வருது. ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு வந்து திரவம் வெளியேறி டயர்டாகி அப்படியே படுத்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கணவன் நல்லா வெறித்தனமா செஞ்சு முடிச்சு அவனுக்கும் திரவம் வெளியேறி அவனும் டயர்டாகி அந்த பொண்டாட்டி பக்கத்துல படுத்து தூங்கிடுறான். இப்படி ராத்திரி முடியுது. இப்போ காலையில திருப்பி அந்த ஓட்ட வழியா நம்ம கதாநாயகன் பார்க்குறான் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனைவி கேட்குறா, ஏங்க இந்த தொழிலை செய்றீங்க? தயவு செஞ்சு இந்த தொழிலை கைவிட்டுருங்க. நம்ம 4 பேர் மாதிரி குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கிட்டு நல்லா வாழலாங்க அப்படிங்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், இல்லம்மா நான் புலிவாலை பிடிச்சிட்டேன், விட்டு அது என்னை கடிச்சிரும் அப்படிங்கிறான். ஏன்னா இவனோட தொழில் வந்து ரொம்ப ஆபத்தான தொழில். இவன் வந்து ஒரு கூலிக்கு கொலை பண்ற வேலை செய்யறான். அந்த அடியாளா இருக்கான். இந்த மாஃபியா கேங்ல இருக்கான். அந்த போதைப் பொருள்லாம் கடத்தக்கூடிய ஒரு பெரிய கேங்ல இவன் ஒரு அடியாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அதுலேருந்து வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு அங்கேருந்து மனைவிட்ட சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிடுறான். இப்போ நாம அந்த பெண்ணும் என்ன பண்றான்னா, காமன் கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன்ல சமைக்கிறதுக்காக வர்றா. அங்க நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து நம்ம கதாநாயகிட்ட பேசுறான். இவங்க 2 பேரும் அப்படியே பேசி நல்லா பழக்கம் ஆகுறாங்க. இப்படி கொஞ்சமா அவங்களோட ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. திரும்பவும் அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவங்க வீட்டில் அந்த ஓட்ட வழியா இவங்க என்ன பண்றான்னு பார்க்குறான். அன்னைக்கு நடு ராத்திரி ஆனவுடனே கரெக்டா அந்த கணவன் வீட்டுக்கு வர்றான். வழக்கம் போல மனைவி தூங்கிட்டு இருக்கா. இவனும் வழக்கம் போல போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு பிறந்த மேனியா தான் மனைவி 2 காலை விரிச்சிட்டு இவன் வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போவும் அவ தூங்கிட்டு தான் இருக்கிறத தவிர கண்ணு வச்சு பார்க்க மாட்றா. தூக்கத்துல நல்லா கம்பெனி கொடுக்குறா. இதையெல்லாம் நம்ம ஹீரோ கவனிச்சுட்டே இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ காலேஜுக்கு போறான். போனா அங்க வந்து இந்த நண்பர்கள்லாம் வந்து ஒரு இசைக்குழு நடத்துறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு கிட்டாரிஸ்டா இருக்கான். அதுக்காக அந்த ஒரு கிளப்புக்கு போயிட்டு அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க. அன்னைக்கு போன அதே கிளப்புக்கு தான். அந்த கிளப்ல மறுபடியும் இந்த ஹெலன்ற பெண்ணு பார்க்குறா. அவளுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து ஹீரோ கிட்ட தான் காதலை வெளிப்படுத்துறா. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வாய் வழி முத்தம் கொடுக்குறா. இப்போவும் நம்ம ஹீரோவுக்கு அவன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளை வந்து பெருசா கண்டுக்கல. மறுபடியும் வந்து அவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போகும்போது ரொம்ப பொழுது சாஞ்சிருது. இருட்டிடுது. ராத்திரி ஆயிடுச்சு. நல்லா மழை வர பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் வீட்டுக்கு 2வது மாடிக்கு போகும்போது வழியில இந்த முதல் மாடியை இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி போனா அந்த வீடு நல்லா திறந்து இருக்கு, ஓப்பனா இருக்கு.
சரி இவன் ஆர்வத்துல அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்க்குறான். பார்த்தா நம்ம பெண்ணு அப்படியே அவங்க பெட்ரூம்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது. எப்பவுமே வழக்கமா ராத்திரியில அவங்க வீட்டுக்காரன் வந்து இப்ப மேட்டர் பண்ணும்போது, இவ கண்ண திறந்து பார்க்கறதே இல்லல்ல. அப்படியே தூக்கத்துல தானே கம்பெனி குடுக்குறா. ஸோ இப்ப நம்ம போயிட்டு அவள மேட்டர் பண்ணா கூட அவ கண்ண திறந்து பார்க்க மாட்டா. வந்தது நம்ம கணவன் தான் நெனச்சுப்பா. அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இவனும் கடகடன்னு பேண்ட் ஷர்ட்லாம் உருவி போட்டு, பிறந்த மேனி ஆயிட்டு, அவங்க வீட்டுக்காரன் எப்படி பண்ணுவானோ, அதே போல அவரு அந்த 2 காலையும் விரிச்சுட்டு, போய் அவள வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். சும்மா வெறித்தனமா வச்சு செய்றான் பையன். இவன் எதிர்பார்த்த மாரி அவ கண்ண திறந்து பார்க்கவே இல்ல. அப்படியே தூக்கத்துல கண்ண மூடிக்கிட்டே நல்லா கம்பெனி குடுக்குறா. இவனும் சூப்பரா செஞ்சு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு, அப்படியே அங்கருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு மெதுவா நைஸா அந்த ரூம்லேருந்து பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போறான். டக்குன்னு "டேய் நில்றா" அப்படின்னு குரல் கேட்குது. உடனே பதறி அடிச்சு திரும்பி பார்த்தா, நம்ம கதாநாயகி கட்டில்ல எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்றாங்க, "ஏன்டா டேய், என்கிட்ட வந்து எவன் படுக்குறான், என்னை எவன் சம்பவம் பண்றான் தெரியாத அளவுக்கு கூடவா நான் தூக்கத்துல இருப்பேன்னு நினைக்கிற நீயு?" அப்படிங்கிறா. அதுலயும் குறிப்பா இதுக்கப்புறம் வரப்போற டயலாக்லாம் ரொம்ப கொச்சையா இருக்கும். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ என்ன சொல்றான்னா, "டேய், என் கணவனோட அந்தரங்க உறுப்பு எவ்வளோ நீளம், எவ்வளோ கனம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அது என்னுடைய உறுப்புக்குள்ள எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ ஆழம் போகும், எப்படி வரும், எப்படி உள்ள போகும்னு அந்த சூட்சமும் எனக்கு தெரியும். நான் எவ்வளோதான் தூக்கத்துல இருந்தாலும் இதெல்லாம் என்னால உணர முடியும். ஸோ நீ செய்யும்போது இப்ப என் கணவன் கிடையாது. அது நீதான்ட்டு என்னால உணர முடிஞ்சுச்சு. இருந்தாலும் எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கும் உன் மேல ஒரு ஆசை இருந்துச்சு. அதான் நானும் வந்து கண்டுக்காத மாரி அமைதியா வந்து அத என்ஜாய் பண்ணேன்." அப்படிங்கிறா. உடனே இப்பதான் அவன் நிம்மதியாவுது. அப்பாடான்னு. "சரி, சரி அப்ப நான் கிளம்புறேன். உங்க கணவர் வந்துற போறாரு. எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிறான் அந்த பையன். உடனே அவன் சொல்ல, "ஏய் பயப்படாத வா. நானும் உன்ன விரும்புறேன். கொஞ்ச நேரம் வந்து உட்காரு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம்." அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பையன் எதிர்பார்த்த மாரி அவன் கணவன்காரன் ரிட்டர்ன் வர்றான் வீட்டுக்கு அன்னைக்கு. அதுவும் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள வரும்போது குரல குடுத்துட்டே வர்றான். "ஏய் பினாய், பினாய்" அப்படின்னு மனைவிய கூப்பிட்டுட்டே வர்றான். இத கேட்டவங்க பதறி போறாங்க. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. உடனே கதாநாயகன் என்ன பண்றா, "டேய் போய் இந்த கட்டில் கீழ ஒளிஞ்சுக்கடா" அப்படின்னு இவனும் அந்த அந்த அரகுர ட்ரெஸ் ஒரு ஜெட்டி மட்டும் போட்டுக்கிட்டு போய் அந்த இதுல ஒளிஞ்சுக்கிறான் கட்டில் கீழ. இப்ப கணவனும் அவன் வழக்கமா என்ன பண்ணுவான், வந்த உடனே போய் குளிப்பான், சாப்பிடுவான் இல்லையா? அதுபோல பாத்ரூம்குள்ள போயிடுறான். மனைவியும் வழக்கமா எதுவும் தெரியாத மாரி அவ தூங்கிட்டு இருக்க மாரி அப்படியே ஆக்டிங் குடுக்குறா. இவன் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருக்க மனைவிய வழக்கம் போல அவ கால விரிச்சுட்டு இவன் சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான் கணவன். அதுவரைக்கும் அந்த பையன் கட்டில் கீழ படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கட்டிலுக்கு மேல கணவன் வந்து மனைவிய புடிச்சு சம்பவம் செஞ்சுகிட்டு இருக்கான். அந்த சம்பவம் சிறப்பா முடிஞ்சதும் அவன் டயர்ட் ஆயிட்டு அப்படியே மனைவி பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சோனே அந்த பையன் அப்படியே மெதுவா பதுங்கி பதுங்கி அந்த கட்டிலேருந்து இதுலேருந்து வெளிய வந்து நைஸா அந்த ரூம்ல விட்டு வெளிய வந்துடுறான். "அப்பாடா தப்பிச்சோன்டா சாமி" அப்படின்ற மாரி அவனுக்கு ஆவுது. மறுநாள் இவன் காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீட்டுக்குள்ள இந்த எலன் அப்படிங்கிற பெண் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. "ஏய் நீ என்னடி பண்ற என் வீட்டுக்குள்ள?" அப்படின்ன உடனே அவ சொல்றா, "நான் உன்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் என்னையே உனக்கு குடுக்க வந்திருக்கேன். வா என்ன எடுத்துக்க. நம்ம 2 பேரும் சம்பவம் பண்ணலாம் வா." அப்படின்னு அவன புடிச்சு அப்படியே முத்தம் குடுக்குறா. அவன கட்டி பிடிக்கிறா. இவனுக்கு அந்த பெண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் அவ வந்து இவன ரொம்ப கட்டாயப்படுத்தி சம்பவத்துக்கு கூப்பிடுறா. உடனே நம்ம ஆளுக்கு மூடு வந்துருது. சரி வர்றத ஏன் விடுவானே அப்படின்ட்டு இந்த பொண்ணையும் புடிச்சு மேய்றாரு. இவங்களும் வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம வெறித்தனமா சம்பவம் பண்றாங்க. அந்த மாரி ஒரு சம்பவம் அவ்ளோ ஆக்ரோஷமா செய்றாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அவளும் வந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த காமன் பாத்ரூம் கிட்ட நம்ம கதாநாயகிய சந்திக்கிறான். அப்ப கதாநாயகி கேட்கறாங்க, "என்னப்பா நேத்து உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பெண் வந்தாளாம். இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே உல்லாசமாமே, ஒரே ஜல்சாவாமே" அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், அப்படியெல்லாம் இல்ல. அவ வெறும் என் தோழி மட்டும் தான். நான் உன்ன தான் காதலிக்கிறேன். எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. எனக்கு நீ தான் முக்கியம்." அப்படின்ட்டு ஒரு காதல் வசனம்லாம் உருகி உருகி பேசுறாரு. உடனே அவ சொல்றா, "ஓ அப்படியா? அப்பன்னா வா நம்ம இப்பவே 2 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணலாம்." அப்படின்னு கூப்பிடுறா. உடனே இவன் பயப்படுறான். "ஐய்யய்யோ! இப்போவா? பட்ட பகல்லையா? யாருன்னா பார்த்தா வம்பாயிடும். அது எப்படி செய்ய முடியும்?" அப்படிங்கிறான். உடனே அவ என்ன சொல்றா, "இல்லடா நீ வந்து உன் வீட்லேருந்து அந்த ஓட்டை வழியா பார்ப்பல்ல, அதுபோல நீ அந்த வீட்டுக்கு அந்த ஓட்டை வழியா வா. நான் என் ரூமுக்கு போறேன். அங்கருந்தே பண்ணிக்கலாம்." அப்படின்னு அவன திடுக்குறான். "ஏய் உனக்கு எப்படி தெரியும்னா?" "நீ அந்த ஓட்டை வழியா என்ன பார்க்கறதால எனக்கு தெரியும். இப்ப அது பிரச்சனை இல்ல. நான் சொல்றத செய். அப்படி பண்ணலாம் நல்லாருக்கும்." அப்படிங்கிறா. இவனும் புரியாம போறான். நண்பர்களே இந்த காட்சியெல்லாம் வேற மாரி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கு. இப்ப என்ன பண்றான் போயிட்டு அவனோட ரூம்ல இருந்து அந்த ஓட்டை வழியா அவனுடைய அந்தரங்க உறுப்ப அந்த ஓட்டைக்குள்ள விடுறான். இந்த பெண் என்ன பண்றா, இவளோட ரூம்ல அந்த கட்டிலுக்கு மேல ஒரு ஏணி போட்டு, அதுக்கு மேல ஒரு பெஞ்ச் எல்லாம் போட்டு அடுக்கி, அது மேல ஏறி நின்னு அந்த சீலிங்ல அந்த தொங்குற அவனுடைய அந்தரங்க உறுப்ப இவ அப்படியே வாயில புடிச்சு சுவைக்கிறா. வாய் வழி உறவு செய்றா. இதெல்லாம் வேற மாரி எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது,
கரெக்டாக அவங்க வீட்டுக்காரன் அன்னைக்குன்னு பார்த்து பகல்லே வர்றான் ஏதோ வேலை விஷயமா. அதுவும் இன்னைக்கும் கூப்பிட்டுட்டே வர்றான். பினாய் பினாயின்னு. அவ்வளோதான், இவன் குரலை கேட்ட உடனே மனைவி ஆடி போறா. அந்த பதட்டத்திலே அப்படியே அந்த சேர்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துடுறா. அந்த கட்டில் மேலே விழுந்து அந்த பழைய கட்டில் உடஞ்சே போகுது. அது மூலியம் அவனும் அந்த உறுப்பை வந்து வெளியே எடுத்துட்டு அவன் ரூம்ல பதுங்கிடுறான். இப்ப வந்து பாக்குற கணவனுக்கு அதிர்ச்சி, என்னடா இது மனைவி இப்படி விழுந்து கட்டில் உடஞ்சு கிடக்குறாளே அப்படின்ட்டு. அப்போ இவன் கிட்ட போய் பார்த்தா இவ என்ன பண்றா, பீடி பீடி அப்படிங்கிறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அந்த பீடின்னா பிராவாவோட ஷார்ட்டா சொல்றான். அந்த அவன் பையன் பிராவோ, அதுதான் அப்படி மென்ஷன் பண்றா. உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான், பீடிங்கிறவன் எவனோ ஒருத்தன் இந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவன் நம்ம வீடு திருட வந்துட்டான். திருட வந்தவன் நம்ம பொண்டாட்டி அடிச்சு போட்டு பொருளை திருட ட்ரை பண்ணியிருக்கான், அவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இவன் கையில் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அதுவும் நம்ம கதாநாயகி மயங்கிடுறா. அந்த ஒரு அரை மயக்க மாதிரி ஆயிடுறா. இவனா அந்த கீழே வந்து அந்த காமன் பாத்ரூம் கிட்ட இருக்கிற எல்லாரையும் மிரட்டுறான். டேய் துப்பாக்கி காட்டி மிரட்டுறான், எல்லாம் சுட்டுருவேன். இங்க பீடிங்கிறவன் யாரா கூப்பிட்றான், அவனை இப்போ அவனை போட்டுக்கலாம் விட மாட்டேன். அவனா இல்லை சார் அந்த மாதிரி இங்கே யாருமே குடி இல்லையே, இன்னைக்கு யாரும் தப்பா நினச்சிக்கிட்டீங்கன்னு அவங்களாம் பயப்படுறாங்க அந்த ஆண்கள்லாம். இவன் எல்லாரையும் துப்பாக்கி காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா கதாநாயகி அந்த மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வர்றா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா, உடனே அந்த பீடிங்கிறவன் யார் சொல்லு, இப்போ அவனை போட்டு தள்ளிடுறான் அப்படின்றான். ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அது பீடி இல்லை டிடி. டிடிங்கிறது ஒரு ஒரு பல்பு. நான் வந்து அந்த சீலிங்ல ஏறி அந்த பல்பை மாட்டலான்னு முயற்சி பண்ணும்போது இப்படி காலத்தை சில்பாகி கீழே விழுந்துட்டேன். அதை தான் கூட சொல்ல வந்து அவங்களும் மயங்கிட்டேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறா. இதையெல்லாம் பயந்துட்டு அந்த பயத்துல நம்ம ஹீரோ ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் தட தடன்னு. அதுக்கப்புறம் இவன் சொன்ன உடனே அவன் சமாதானம் ஆயிடுறான். சரி போலாம் வான்ட்டு அவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு உயிரே வருது. அப்பாடா அப்படின்னு நினைக்கிறான். சரின்ட்டு இப்போ அடுத்த நாள் வந்து மறுபடியும் அந்த பாத்ரூம் கிட்ட, காமன் பாத்ரூம் கிட்ட கதாநாயகி நம்ம ஹீரோவும் சந்திச்சு பேசுறாங்க. அப்போ கதாநாயகி இப்பவும் கூப்பிடுறான், வா எனக்கு உன் மேல பைத்தியம் ஆயிட்டேன், உன்னை வந்து அடிக்கடி சம்பவம் பண்ணினே இருக்கணும் போல இருக்குது, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் பிரிய முடியாது, இப்பவே சம்பவம் பண்ணலாம் வா அப்படிங்கிறான். அதுக்கு அவ பயப்படுறா, டே இது காமன் பாத்ரூம்டா, இங்க 4 பேர் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுலாம் வருவாங்கடான்னா. இல்ல எல்லாரும் வந்து குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, இங்கேயே செய்யலாம் வா அப்படின்னு ஒத்த கால் நின்று அடம் முடிச்சு அந்த பாத்ரூம்குள்ளே தள்ளின்னு போயிடுறாங்க. இதுவும் வேற லெவல் சம்பவம், வெறித்தனமா விட்டு வச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஹெலன்கிற பெண் இவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா இல்லையா, அவளும் இவங்ககிட்ட ருசி கண்ட பூனை ஆயிட்டா. திரும்பவும் இவங்களோட சம்பவம் பண்ணலான்னு அவன் ரிட்டர்ன் வர்றா. வந்து இவனோட அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு அவன் ரூம்ல பார்த்தா இவன் ஹால் இல்லை. அங்க அந்த சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா ஏதோ சத்தம் கேட்குது. ஓ மை காட் அப்படின்ற அந்த கலை சத்தம்லாம் கேட்குது. ரொம்ப இதுவா வருது, ஆக்ரோஷமா. என்னடா மெதுவா அந்த ஓட்ட வழியாக எட்டி பார்த்தா கரெக்டாக அந்த பாத்ரூம் நடக்கிற சம்பவம் தெரியுது. நம்ம கதாநாயகியும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வெறித்தனமாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹெலனுக்கு சரியான கோவம் வருது. உடனே கத்துறா, டே துரோகி, பச்சை துரோகி அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த பாத்ரூம் கிட்ட ஓடுறா. உடனே அவங்கள பறக்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அந்த பாத்ரூம் வெளியே வர்றாங்க. இப்போ அவள் காய்ச்சி முச்சின்னு கத்துறா, டே நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், என்னையே உனக்கு ஒப்படைச்சினேன், இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு அவனை கழுவி ஊத்திட்டு புலம்பிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பத்திலாம் எதுவும் பெருசா பொருட்படுத்திக்கவே இல்லை. ஏன்னா அவன் மேல இவனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. இவன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுலாம் இந்த நம்ம கதாநாயகியை தான், இந்த அடுத்தவன் பொண்டாட்டியை தான். அதனால இந்த பெண்ணு கத்திட்டு போதெல்லாம் அவன் வருத்தமே இல்லாம அசால்ட்டா இருந்துடுறான். இப்ப கட் பண்ணா இந்த கணவனோட டாபிக்கை காட்டுறாங்க. இவன் பெரிய ரவுடி, ஒரு கூலிக்கு கொலை பண்றவன் இல்லையா. அந்த கொலைகார கூட்டத்துல வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை ரொம்ப நாளாவே பிடிக்கணும் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க ஒரு தனிப்படம் அமைச்சு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்ச போலீஸ்காரங்க அவங்கள வந்து சுத்து போட்டுறாங்க. இவங்கெல்லாம் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அந்த கணவனுக்கு ஒரு பெரிய பாஸ் இருக்கான், டானு, அந்த தாதா, அந்த அடியாட்கள் எல்லாரையுமே ரவுண்டு கடிச்சு இப்ப துப்பாக்கி முள்ள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய குடோன் மாதிரி இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போய் அத்தனை ரவுடிகளையும் வச்சு செய்யறாங்க. எல்லாரையும் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க இந்த போலீஸ்காரங்க. அந்த ரவுடிங்களோட கை விரல் எல்லாம் பிடிச்சி உடச்சி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறாங்க. அவங்க உண்மை சொல்லாதுன்னா அப்படியே அங்கேயே என்கவுண்டர் பண்ணி ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. இப்படி எல்லா ரவுடியும் கொல்றாங்க. மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோட டான் தான் இருக்கான். கடைசி அந்த டானையும் கொண்டுடுறாங்க, ஹீரோவோட முதலாளியும். இப்ப ஹீரோ கிட்ட வர சமயம் பார்த்து டக்குன்னு ஹீரோ ரொம்ப சாமர்த்தியமா அப்படியே அவங்களோட ஃபைட் பண்ணி அங்க அந்த மற்ற போலீஸ்காரெல்லாம் துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டுட்டு நல்லா ஹீரோயிசம் பண்ணிட்டு அந்த அவர் மட்டும் உயிர் தப்பிச்சு எப்படியோ ஓடி வர்றாரு. அங்க ஒரு கார் எடுத்துட்டு தப்பிச்சு கிளம்புறாரு.
அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ அந்த பையன் நம்ம கதாநாயகி வீட்டுக்கே போறான். போயிட்டு மறுபடியும் கூப்பிடுறான் அந்த ராத்திரி. வா நம்ம சம்பவம் பண்ணலாம். வா செய்யலாம்." அப்படிங்கிறான். உடனே கதாநாயகி பயப்படுறா. "டேய் நீ என்ன பைத்தியமா? இப்ப என் கணவன் வர நேரம் ஆயிடுச்சு. அவன்காண்டி நம்மள இந்த மாரி கோலத்துல பார்த்தான். அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் 2 பேரையும் போட்டு தள்ளிடுவான். அவன் யோசிக்கவே மாட்டான். பயங்கரமான கொலைகாரன் அவன்." அப்படின்னா நம்ம ஹீரோவா காதல் மயக்கத்துல இருக்கிறாரு. அந்த காம மயக்கத்துல இருக்காரு. அதனால எதுவுமே பயப்படல. எனக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது. இந்த செகண்டே நான் அவன செஞ்சே ஆகணும். நம்ம மேட்டர் பண்ணியே ஆகணும். வாடி அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இந்த கள்ள காதலிகிட்ட, இந்த லேடி கிட்ட. இப்ப இவ்வளாலயும் மறுக்கவே முடியல. இப்ப 2 பேரும் மறுபடியும் சம்பவத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்பா இதுவும் வேற லெவல் சம்பவம். வெறித்தனமான சம்பவம். உடம்புல ஒட்டு துணி இல்லாம வச்சு செய்றாங்க. அதே சமயம் அந்த கணவன் அந்த உயிருக்கு போராடி அப்படி தப்பிச்சு அந்த கை கால்லாம் அடி போட்டு ரத்த காயம் ரணகாயத்தோட அப்படியே உசுருக்கு போராடிட்டு அந்த கார்லேருந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றான். அந்த கார்லேருந்து வெளியே வீட்டுக்குள்ள நுழைய முடியல. அப்படியே தடுமாறி வந்துகிட்டு இருக்கான். ஆனால் இவங்க அப்போட நிப்பாட்டாமல் வெறித்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழி அந்த கணவன் வீட்டுக்கு வந்து கதவே திறந்துடுறாங்க. பார்த்தா இவங்க நம்ம மனைவியும் இந்த பையனும் அந்த மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு சரியான காண்டாகுது. அவன் ஏற்கனவே கொலைகார பாவி. உடனே கையில துப்பாக்கி எடுத்து அப்படியே கத்துறான். "டேய் இவங்க என்ன பண்றான் பாருங்க." அப்படின்னோடனே உடனே இது 2ம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூலையா போயிட்டு அந்த பிறந்த மேனே குண்டு கட்ட உட்காந்துக்குதுங்க. அந்த பையன் ஒரு பக்கம் ஓன்னு அழுவுறான். இந்த பொண்டாட்டிக்காரி ஓன்னு அழுவுறா. உடனே அவன் கத்துறான். "எவ்வளோ தைரியம் தான் இந்த வேலையை பார்ப்பீங்க நீங்க." அப்படின்னு நம்ம இப்ப ஹீரோப்பா அந்த பையனை பார்த்து துப்பாக்கி காட்டினா விரல்றான். "ஐயா சார் நான் படிக்கிற பையன் என்னை விட்டுருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்." அப்படின்னா உடனே அவன் திட்டுறான். "டேய் நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்ல என் பொண்டாட்டியே நீ வந்து சம்பவம் பண்ணிடுறியே. என்னடா நினைச்சுங்கிறேன்னா." "சார் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிரு சார். நான் படிக்கிற பையன் சார். விட்டுருங்க சார்." அப்படின்னு மறுபடியும் டம்மு டம்முன்னு அந்த பையன் பார்த்து சொல்றான். ஆனா துப்பாக்கி அந்த குண்டு அவன் மேல படல. அவன் வேண்டதான் அவன் மேல படாத மாதிரி அவன் பக்கத்துலயும் சைட்லயும் மேல கீழே கால் கீழெல்லாம் சொல்றான். அவனை பயமுறுத்துறான். "சரி ஓஞ்சி போ, ஓடி போ, இங்கேருந்து என் கண்ணு நிக்காத." அப்படின்னா நம்ம ஆள் விட்டா போதுன்ட்டு அந்த பேண்ட் சட்டையை தூக்கின்னு அப்படியே போட்டுக்காம கூட கையில தூக்கின்னு பிறந்த மேல தப்பான்னு ஓடுறான். ஏங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ரோடெல்லாம் ஓடுறான். இப்ப அடுத்து துப்பாக்கி காட்டி நம்ம கதாநாயகியை மிரட்டுறான் நம்ம கணவன். "ஏண்டி நான் உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிரா காதலிச்சேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தையெல்லாம் பெத்துக்கலாம். நல்ல வாழ்க்கைய வாழலாம் அப்படின்ட்டு உனக்காக நான் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு அவனுக்குன்னு தப்பிச்சு போராடி வந்தா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியே. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அப்படி இப்படின்னு புலம்பி தீர்க்கிறான். உடனே மனைவியும் பார்த்து டம்மு டம்முன்னு சொல்றான். ஆனா அவளே வந்து உடம்புல சுட முடியல. அவளோட பக்கத்துல, சைடுல, மேல, கீழ தான் சுடுறான். ஏன்னா அவள சுட இவனுக்கு மனசு வரமாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அப்படியே அந்த துப்பாக்கிய கீழ போட்டு கீழ உட்காந்து அவனே அழ ஆரம்பிக்கிறான். அத பார்த்துட்டு அந்த அப்படியே அவளே வந்து பிறந்த மேனியா இருக்கிறா. எழுந்து வந்து உட்காந்து அவன் பக்கத்துல உட்காந்து அவன் முதுக தட்டி குடுத்து, "என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க, அழுவாதீங்க." அப்படின்ட்டு கணவன வந்து ஆறுதல் சொல்றா. இந்த இடத்திலேயே இந்த படம் முடியுது. ஆனா, இந்த கணவன் ஏன் இவங்க 2 பேரையும் கொல்லாம விட்டான்? அப்படிங்கிறதாங்க இந்த படத்துல சொல்ல வர மெசேஜே. என்னன்னா, இவனுக்கு உயிரோட அருமை வந்து இப்பதான் தெரிஞ்சுச்சு. இவன வந்து போலீஸ்காரங்க வச்சு செஞ்சுட்டாங்க. இவனுக்கு உயிர் பயத்த காமிச்சுட்டாங்க. இத்தன நாளா இவன் வந்து அசால்ட்டா மத்தவங்கள வந்து கொலை பண்ணிட்டு இருந்தான். ஒரே செகண்ட்ல வந்து குத்தி கொலை பண்ணிடுவான், சுட்டு கொலை பண்ணிடுவான். ஸோ, இவனுக்கு வரும்போது அது தக்காளி சட்னி இல்ல ரத்தம் அப்படிங்கிறத உணர்றான். ஒரு உயிர் வந்து எவ்வளோ உன்னதமானது, எவ்வளோ விலை மதிப்பில்லாதது அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா, எவ்வளோ கோடான கோடி கூட பணம் சம்பாரிச்சிடலாம். ஆனா, ஒரு உயிர் இறந்து போயிடுச்சுன்னா, அது திரும்பியும் வந்து உயிர்ப்பிச்சு கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறத வந்து அவன் நல்லா உணர்ந்துட்டான். அதனால இவங்க என்னதான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும், இவங்கள கொல்றது அது தீர்வு ஆகாது. அது நல்ல விஷயமும் கிடையாது. அது மன்னிக்கிறது தான் இவங்களுக்கு குடுக்குற பெரிய தண்டனையே அப்படின்னு நினைச்சு தான் இவங்கள வந்து கொல்லாம விட்டுருக்கான். அவன் வந்து அந்த உயிர்களோட அருமைய தெரிஞ்சுக்கிட்டான். எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து கொலை தீர்வு ஆகாது. ஒருத்தர கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. கடவுளுக்கும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது. ஒரு தனி மனுஷனுக்கும் ஒரு உயிர வந்து எடுக்குறது உரிமை கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சொல்ல வர மெசேஜுங்க.